ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாமா? விறகடுப்பில் தான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறோம். அடுப்பில் சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு வெடிக்க விட வேண்டியதுதான். வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். சிம்பிளான மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக எல்லாருமே செய்யலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெந்தயம் வெடிச்சிச்சு, பச்சை மிளகாய் போட வேண்டியதுதான். 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தேன். 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா வெடிக்க விட வேண்டியதுதான். வெடித்தோன்னே சின்ன வெங்காயம் தள்ளி போட வேண்டியதுதான். சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது போட்டு நல்லா கிண்டி விட வேண்டியதுதான், அடி பிடிக்காமல். அதிலே கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்க வேண்டியதுதான். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. அப்படியே தக்காளியை போட்டுக்க வேண்டியதுதான். தக்காளியை போட்டு நல்லா கிண்டி விட வேண்டியதுதான். நல்லா வேகட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துச்சு, கிண்டி விட வேண்டியதுதான். புளி அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் நார்மலாக போட்டுக்கிட்டேன். ஒருத்தவங்க கொஞ்சம் புளி அதிகமாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் நார்மலாக புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன், கரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு. கரைச்சி வச்சுருக்க புளியை நல்லா வடிகட்டிட்டு ஊற்ற வேண்டியதுதான். நல்லா புளிப்பாக வேணுங்கிறவங்க புளி கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. எனக்கு நார்மலாக நெல்லிக்காய் விட கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டை போட்டேன், அது போதும் எங்களுக்கு. அவ்வளோதான், அதை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் மிளகாப்பொடி சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். வீட்டில் அரைச்ச பொடி முடிஞ்சிருச்சு, அதனால் கடையில் வாங்கின பொடிங்கிறனால கொஞ்சம் காட்டம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான். வேணுங்கிற அளவு உங்களுக்கு குழம்பு திக்னஸ் வேணுங்கிற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி தேவையான அளவு போட்டுவேங்க. 1 ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூனுங்கிறது கணக்கு. இது கடை பொடிங்கனால கொஞ்சம் கூடவே போட்டுக்கிட்டேன், பொடி உரப்பு இருக்குங்கிறதுனால. மிளகாப்பொடி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூடவே போட்டுக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்லா கலராக இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இந்த மீன் குழம்பு கொஞ்சம் கவிச்சி அடிக்காமல் இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வச்சிடுச்சு. குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்க வேண்டியதுதான். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. விறகடுப்பில் அனலில் உட்காரவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர அனல். வெயில் வேறு வந்துருச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றுனது நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கிட்டாச்சு, குழம்புக்கு தேவையான அளவு. உப்பு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு விருப்பத்தில்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வெங்காயம் போடையில் வேறு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியதுதான். குழம்பு குடிச்சு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்புனா மாங்காய் இல்லாத மீன் குழம்பா? மாங்காய் மார்க்கெட்டில் வாங்காமல் வந்தாச்சு. அப்புறம் எங்களை பக்கத்தில் கடையில் போய்ட்டு எங்கள் பொண்ணை வாங்கிட்டு சொன்னேன், வாங்கியாந்து கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு 3 கீத்தை நறுக்கி போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் அந்த தேங்காய் ஊற்றினது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட வேண்டியது.
ஒரு சில பேர் தேங்காய் இல்லாமல் வைப்பாங்க, நமக்கு தேங்காய் ஊற்றினா தான் கொஞ்சம் பிடிக்கும். ஒரு சின்ன முடி அரைச்சி ஊற்றினா போதும். குழம்பு நல்லா வற்றி வந்துருச்சு, மாங்காயம் போட்டு வந்துருச்சு. மீன் அள்ளி போட வேண்டியது தான். சென்னகர மீன் தான் வாங்கணும். எங்கே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது, எல்லாம் ஐஸ் மீன் தான். அதுவே கிலோ 400 சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் சென்னகர மீன் தான் பிடிக்கும், அதனால் எப்பயும் அதே வாங்கிடுறது. போட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு, ரொம்ப போட்டு கடன்னு கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிடும். லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு மூட வேண்டியது தான். மீன் குழம்பு ரெடி ஆகும். கொஞ்சம் மூடி போட்டு வச்சா தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது கொஞ்சம் நல்லா தெரியும், நல்லாயிருக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சிம்பிளான மீன் குழம்பு தான், ஆனால் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக சமைக்க கற்றுறவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். குழம்பு நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பயங்கர ஸ்மெல். பார்க்கவே உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கா? வாங்க சாப்பிடலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே எடுத்து கொண்டாந்து வச்சு சுட சுட சாதத்தை போட்டு உடனே சாப்பிட வேண்டியது தான். குழம்பு பார்த்தோன்னே சாப்பிடணும்னு நான் கூறுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நீங்களும் வாங்க, எங்கள் வீட்டுக்கு சாப்பிடலாம், சாப்பிட்டு போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.